வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன், கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எப்போது இருந்து விண்ணப்பிப்பது, தேவையான ஆவணங்கள் என்ன, ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செப்டம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு கலைவாணர் அரங்கிலிருந்து 15ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் இதுவரை பயன்பெறாதவர்கள் ஜூன் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். அதற்குண்டான சிறப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க ஆதார் அட்டை, குடும்ப அட்டை என்று சொல்லக்கூடிய ரேஷன் அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ்புக் நகல் இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய சிறப்பு முகாம்களில் பங்கேற்று கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு மீண்டும் விண்ணப்பிக்க ஒரு அரிய வாய்ப்பை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் தகுதி இருப்பின் நீங்களும் 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்று விண்ணப்பித்தால், தகுதி இருப்பின் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வரக்கூடிய கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்ட பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக வந்துவிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். இந்த ஃபார்மோட காப்பி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். டைரெக்டாக நீங்கள் அங்கிருந்தும் டவுன்லோடு பண்ணி கலைஞரின் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ்புக். ஒருவேளை உங்ககிட்ட இபி கனெக்ஷன் ரசீது இல்லை அப்படின்னா இதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோடு பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களோட இபி கனெக்ஷன் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும். அப்படி யாராருக்கு தேவைப்பட்டால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட இபி கட்டண ரசீதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணி விட்றேன். அதே மாதிரி இந்த ஃபார்மில் எது உங்களுக்கு பொருத்தமோ அதை டிக் செய்யவும் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது மேலே டிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் எண், 12 இலக்க ஆதார் எண்ணை இங்கே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் ஆதார் அட்டையில் என்ன பெயர் இருக்கோ அந்த பெயர் இங்கே என்ட்ரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை. ரேஷன் அட்டையோட நம்பர் என்னவோ அந்த நம்பரை இங்கே 3வது இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. 4வது பார்த்தீங்கன்னா திருமணத்தின் நிலை. திருமணம் ஆனவர் எனில் இந்த மாதிரி ஒரு டிக் அடிச்சிருங்க. திருமணம் ஆகாதவர்னா இந்த மாதிரி டிக் அடிங்க. விவாகரத்து ஆனவர்னா இந்த மாதிரி டிக் அடிச்சிருங்க. கை விடப்பட்டவர்னா இது, விதவை அப்படின்னா இந்த மாதிரி டிக் அடிச்சுங்க. உங்களுக்கு எது பொருத்தமோ அது மேலே மட்டும் இந்த மாதிரி டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தொலைபேசி எண், கையில் இருக்கிற தொலைபேசி எண்ணை இங்கே கொடுத்துக்குங்க. அடுத்தது தற்பொழுது சொந்த மற்றும் வாடகை வீட்டில் வசிக்கிறான்னு கேட்டுக்கிறாங்க. சொந்த வீடு அப்படின்னா சொந்த வீட்டு மேலே டிக் பண்ணிங்க, அல்லது வாடகை வீடுனா வாடகை வீட்டு மேலே இந்த மாதிரி டிக் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ அந்த மாவட்டத்தின் பெயரை இங்கே எழுதிருங்க. தற்போது உடைய மின் இணைப்பு எண், இது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் உங்களோட தற்போதைய மின் இணைப்பு எண்ணை கேட்குறாங்க. ஸோ அந்த எண் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசிப்ட்லேயே இருக்குது, அல்லது மின்சார அட்டை இருக்கும் இல்லையா அந்த அட்டையிலையும் மின்சார இணைப்பு எண்ணை கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வங்கியின் பெயர், எந்த பிரான்ச்சில் எந்த பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட் இருக்குதோ அது உங்கள் பாஸ்புக்கில் இருக்குது. எஸ்பிஐ அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது எந்த பிரான்ச் எழுதிட்டு உங்களோட பாஸ்புக்கில் இருக்கிற உங்களோட அக்கௌண்ட் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ண வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப விவரங்கள், 18 வயதுக்கு மேல். ஃபஸ்ட்டு குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி 1 by 1 எழுதிங்க. அவங்களோட வயது என்னவோ எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் தொழில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு ஊழியர், ஒன்றிய அரசு ஊழியர், பொதுத்துறை நிறுவன ஊழியர், தனியார் நிறுவன ஊழியர், அரசு ஓய்வூதியம் பெறுபவர், விவசாயி, விவசாய தொழிலாளர், அமைப்பு சாரா தொழிலாளர், சுய தொழில், தினசரி ஊதியம், இதர தொழில் புரிவோர், வேலையற்றோர், கல்லூரி மாணவர். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷனோ அது மேலே அவங்கவுங்க நேமுக்கு மேலே எழுதிக்கங்க. ஆண்டு வருமானம், ஒவ்வொருவோட மாத வருமானம் எவ்வளவு, ஒவ்வொருத்தர் பேருக்கு எவ்வளவு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா டேஸ் அடிச்சிருங்க. வேலைக்கு போகிறவங்கன்னா அவங்க மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எழுதிக்கங்க. வருமான வரி செலுத்துவரா ஆம் எனில் ஆம்னு எழுதுங்க, இல்லாயிட்டு இல்லை 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 அப்படின்னு எழுதிக்கங்க.
அடுத்தது சொத்து விவரங்கள். உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆம் எனில் இது மேலே டிக் அடிங்க. இல்லை அப்படின்னா இல்லைங்கிற மேலே டிக் அடிச்சுக்கங்க. அரசு திட்டத்தின் மூலம் நிதி உதவி பெறப்பட்டதா? ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் மூலம் மாதம் பணம் பெறுகிறீங்க, ஓஏபி பணமோ அல்லது வேறு ஏதாவது தொகை வாங்குறீங்க அப்படின்னா ஆம் எனில் ஆம் மேலே டிக் அடிங்க. இல்லைன்னா இல்லை மேலே டிக் அடிச்சுங்க. நில உடைமை விவரங்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நிலம் இருந்தது அப்படின்னா ஆம், இல்லைன்னா இல்லை மேலே டிக் அடிச்சுக்கங்க. ஒருவேளை நீங்கள் இல்லைன்னு அடிச்சிட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வராது. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஏக்கருக்கு மேல் நன்சை நிலமா அல்லது 10 ஏக்கர் புன்சை நிலமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எது இருக்கு? 5 ஏக்கருக்கு மேல் நன்சை நிலம் இருக்குது அப்படின்னா ஆம் மேலே டிக் அடிச்சிருங்க. இங்கே இல்லை கொடுத்தீங்க அப்படின்னா கீழையும் இல்லை மேலே டிக் பண்ணிடுங்க. அடுத்தது வாகனம். கார், ஜீப், டிராக்டர் போன்ற கனரக வாகனம், 4 சக்கர வாகனம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஆம் மேலே டிக் அடிங்க. இல்லைன்னா இல்லை மேலே டிக் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உறுதிமொழி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் எண், பயோமெட்ரிக் அல்லது ஒருமுறை கடவுச்சொல் ஓடிபி தரவை ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்புக்கு வழங்க நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெற உங்களோட ஆதார் எண்ணை என்ட்ரி பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரி பண்ணாதான் உங்களோட டீட்டெயில்ஸ் அங்கே ஃபெட்ச் ஆகும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மேல் இல்லை. ஸோ 2.5 லட்சத்துக்கு மேல் இல்லைங்கிறத நீங்கள் உறுதி கூறுறீங்க. எனது குடும்ப உறுப்பினர்கள் எவரேனும் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல் ஈட்டி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவராக இல்லை, வருமான வரி செலுத்துவார்கள் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் உறுதி கூறுறீங்க. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2 லட்சம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர் யாரும் இல்லை. குடும்பத்தில் மாநில அரசு, ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் உறுதி கூறுறீங்க. எனது குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் உறுதி கூறுறீங்க. எனது குடும்பத்தில் யாரும் சொந்த பயன்பாட்டுக்காக கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கவில்லை அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. எனது குடும்பத்தில் ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேல் விற்பனை செய்து ஆனுவல் டர்னோவர் சரக்கு மற்றும் ஜிஎஸ்டி வரி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது 50 லட்சத்துக்கு மேல் ஆண்டு வருமானம் இருந்து அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். அவங்களுக்கு யாரும் இல்லைங்கிறது சொல்றீங்க. அதே மாதிரி முதியோர் ஓய்வூதியமோ, விதவை ஓய்வூதியமோ, அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம், அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்ப நபர்கள் யாரும் இல்லை என்கிறதையும் ஒப்புக்கொள்கிறீர்கள். எனது குடும்ப உறுப்பினர்கள் கூட்டாக 5 ஏக்கர் நன்சை நிலமோ அல்லது 10 ஏக்கருக்கு மேல் புன்சை நிலம் இல்லை என்கிறதையும் உறுதி கூறுகிறீர்கள். விண்ணப்பத்தால் என்னால் வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மை. தவறான தகவல்களை கொடுத்து மகளிர் உரிமை தொகை பெற்றது கண்டறியப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதி கூறி இந்த ஃபார்மில் உங்கள் சைனை போட்டுக்கிறீங்க. இதெல்லாமே ஃபில் பண்ணி இந்த ஃபார்ம் கூட உங்களோட ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு மற்றும் இபி கனெக்ஷன் காப்பி எல்லாத்தையுமே இவங்க 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய முகாம்களை கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் உங்கள் ஃபார்மை நிறைப்பாங்க. நிறைச்சதையுமே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கூட உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் வரும். அதே மாதிரி உங்கள் ஃபார்ம் வெரிஃபை ஆகி உங்களுக்கு அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் SMS மூலம் நீங்கள் கொடுத்துக்கிற மொபைல் நம்பருக்கு வரும். அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்த மாதம், அதாவது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 15ஆம் தேதி உங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வந்து சேரும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.